துர்கா, 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 துர்கா. துர்காமா, துர்காமா, துர்கா, துர்கா. கௌரி, வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, துர்கா எங்கேயும் இல்ல. ஏ சித்தப்பா, துர்கா இங்கதான் இருக்கான்றது மாசாணி அம்மா கொடுத்த வாக்கு. துர்கா எங்கேயும் போல. நாம நல்லா தேடுவோம். இருங்க, அவங்க தேடட்டும். என்ன? சரி, நான் அந்த சைடு போய் பாக்குறேன். அம்மாடி துர்கா, 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 அம்மாடி துர்கா, துர்கா. துர்கா, துர்கா, துர்கா. இங்க பாருங்க அண்ணியாரே, எங்க போறீங்க? போதும் தேடினது, உட்காருங்க. அப்பா, காலெல்லாம் வலிக்குது. அம்மா, ஷப்பா. ஐயோ கோகிலா, சுத்தி சுத்தி எனக்கு மூச்சு வாங்குது. அந்த கௌரி மூச்சு விடாம தேடுறா. வேணும்னா நாம போய் துர்கா இருக்கிற இடத்த சொல்லிரலாமா? இங்க பாருங்க அண்ணியாரே. என்ன அண்ணியாரே, இத பாருங்க. துர்கா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு காட்டி கொடுத்த மாசாணி அம்மா இந்த ரூம்குள்ளதான் இருக்கான்னு காட்டி கொடுக்கல, பாத்தீங்களா? அப்படி அவ கண்டுபிடிச்சாலும் துர்காவோட உசிரில்லாத உடம்பு தான் கிடைக்கும். அப்புறம் அந்த கௌரியால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீ ஒருத்தி. ஒருவேளை துர்காவை கண்டுபிடிச்சு அவளை ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்தினது நீதான்னு கௌரிக்கு தெரிஞ்சிட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அவ கண்டுபிடிக்காட்டியும் நீங்களே என்ன காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே. ஐயோ, அதுக்கு சொல்லல. ஒருவேளை நீதானே கண்டுபிடிச்சிட்டா என்ன காட்டி கொடுத்துறாதன்னு சொல்ல வந்த. அம்மா, அம்மா, என்னையும் காட்டி கொடுத்துறாதீங்க. துர்கா, துர்கா. ஐயோ, போறா போறா, ஸ்டோர் ரூம் பக்கம் தான் போயிட்டு இருக்கா. வாங்க அத்தை. துர்கா, துர்கா, துர்கா. அச்சோ, போச்சு போச்சு, ரூமையே பாக்குறா. ஐயோ, போங்க போங்க அண்ணியாரே. வா. கௌரிமா, என்னம்மா ஆச்சு? இங்கதான் துர்கா இருக்கா. ஏ கௌரி, வெளியில பூட்டு தொங்குது.
துர்கா உள்ள இருக்கான்னு சொல்ற? உள்ள போயிட்டு ஜன்னல் வழியா கைய விட்டு போட்டுக்கிட்டா போல இருக்கு. வெளியில பூட்டி இருக்கு. எப்படி துர்கா உள்ள இருக்க முடியும்? சின்ராஸ் அண்ணே, கௌரிமா, சுத்தியல் எடுத்துட்டு வாங்க. தோ எடுத்துட்டு வரமா. சுத்தியல் எதுக்கு? இருங்க சொல்றேன். கடவுளே, ஐயா தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அண்ணே கொடுங்க, நான் உடைக்கிறேன். என்னம்மா? ஏய் கௌரி, கௌரி பாத்து. இரு இரு. அண்ணி இது பிடிங்க. துர்கா, துர்காமா, துர்காமா. ஐயோ துர்கா, ஐயா அங்க பாருங்கய்யா, துர்கா, துர்காமா, துர்கா, ஏய், துர்காமா, துர்கா, 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 துர்கா எழுந்துரு. துர்கா, துர்கா என்னாச்சு? துர்கா எழுந்துரு. துர்கா, துர்கா உனக்கு என்னாச்சு? துர்கா, துர்காமா, துர்கா, துர்கா, துர்காமா, துர்காமா, எந்திரமா. ஐயோ எந்திரு துர்கா. என்னாச்சு உனக்கு? பாருமா, துர்காமா, துர்காமா, இங்க பாருமா. அம்மா, அசோக், பல்ஸ் இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் தூக்குங்க. சரிங்க. துர்கா, 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 ஐயோ துர்கா, சீக்கிரம், சீக்கிரம், துர்கா, கொஞ்சம் சீக்கிரம் போ. துர்கா ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு. துர்கா, துர்காமா, துர்கா, துர்கா, என்ன அசோக், பாருங்க. துர்கா, 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 துர்கா என்ன பாரு. துர்கா, துர்கா என்ன பாரு. துர்கா, துர்கா, ஐயோ பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. துர்கா, 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 துர்கா எந்திரி துர்கா. துர்கா, 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 துர்கா இங்க பாரு. துர்கா, அசோக் கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி எடுத்துருவாங்களே. துர்கா, துர்கா, துர்கா இங்க பாரு. துர்கா, ஏய் துர்கா, துர்கா, கடவுளே, என்ன சோதனை இது? இவ எதுக்கு அந்த ரூமுக்குள்ள போனா? அத்தை ஏதாவது பொருள் எடுக்க போயிருப்பா. ஆனா வெளியில பூட்டி இருந்ததே. அவ உள்ள இருக்கிறது தெரியாம யாரோ தான் பூட்டி இருக்காங்க. என்ன அண்ணியாரு, ரெண்டு பேருமே வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? துர்கா, துர்கா இங்க பாரு. அண்ணி, துர்கா, இந்தாங்க. துர்கா, 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 அசோக் உடம்புல எந்த ஒரு அசைவும் என்ன இல்ல. பண்றது? சீக்கிரம் டாக்டரை கூப்பிடு அசோக். நான் இவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடுறேன். நீ என்னோட சீனியர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்றியா ப்ளீஸ்? சரிங்க. சீக்கிரம் பண்ணு. சீக்கிரம் ஐயா. துர்கா, 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 ஆக்சிஜன் மாஸ்க் கொடுக்கலாம்.
என்னாச்சு சத்யா? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. அம்மா மாசாணி தாயே, துர்கா உன்னோட குழந்தை. அவ நிலைமைய பாத்தியா? மூச்சே இல்லாம கிடக்குறா. அவளுக்கு ஏதோ கொடுமை நடந்திருக்கு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க. துர்கா இருந்த இடத்த காட்டி கொடுத்த. ஆனா மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்துட்டு இருக்கியே, அவளுக்கு மூச்சு கொடு. அவ உயிரை திருப்பி கொடு. இப்படி அசைவில்லாம கிடக்குறாளே. ஊருக்கு வந்து நான் பூக்குழி இறங்குறேன். துர்கா உயிரை காப்பாத்தி கொடு. மாசாணி தாயே, நான் வேடுறது உன் காதல விழுதா? தாயே, துர்காவை காப்பாத்திடணும்னு சத்யா போராடுறா. கௌரி என்னடான்னா அம்மனை வேண்டுன்னு வேண்டா. அசோக் டாக்டரை கூப்பிட போயிருக்காரு. துர்காவை பழைக்க வச்சிருவாங்களோ? அம்மா சத்யா, என்னம்மா ஆச்சு? கொஞ்சம் இருங்க. அசோக், அம்மா ஐயோ அண்ணி, சீஃப் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சரி அவங்க உடனே வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி அசோக், அண்ணி இப்போ என்ன பண்றது அண்ணி? இது வரைக்கும் எந்த ஒரு அசைவும் இல்ல. துர்கா, எந்த டாக்டரோ எந்த சாமியோ செத்து போனவங்கள பொழைக்க வச்சிருக்காங்களா? ஆமால. நான் வச்ச பூச்சிக்கொல்லி சாதாரண விஷம் இல்ல. அந்த அம்மனே அவதாரம் எடுத்து வந்தாலும் இவளை காப்பாத்த முடியாத. வாங்க டாக்டர். ஐம் டாக்டர் விசாலாட்சி. சீஃப் டாக்டருக்கு ஒரு சர்ஜரி இருக்கிறதுனால என்ன அனுப்பி ஓகே வச்சாங்க. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன் டாக்டர். ஆனாலும் என்ன அசைவும் இல்ல, மூச்சும் விடல. நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் ப்ளீஸ். பாருங்க. ஓகே.
இருமா கௌரி. டாக்டர், உடம்புல ஒரு அசைவும் இல்ல. பல்ஸும் ரொம்ப குறைவா இருக்கு. என்ன ஆகியிருக்கும் டாக்டர்? உடம்புல கடுமையான விஷம் பரவி இருக்கு. விஷமா? டாக்டர், விஷ மருந்து ஏதாவது சாப்பிட்டான்னு சொல்றீங்களா? சாப்பிட்ட மாதிரி தெரியல. காத்துல பரவன விஷத்தை சுவாசம் பண்ணிருக்காங்க. காத்துலையா? ஐயோ டாக்டர், அந்த ஸ்டோர் ரூம்குள்ள இவ எதுக்கு போனா? எப்படி மயங்கி விழுந்தான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது டாக்டர். அதானே, அது எல்லாரும் போயிட்டு வர ரூம் தானுங்க. அதுல விஷவாயு பரவுற அளவுக்கு அந்த ரூம்ல என்ன இருக்க போகுது? நீ என்ன சொக்கு? அது சமைச்ச பொருள் எதுவும் வீணாக கூடாதுன்னு எல்லாத்தையும் அவளே போட்டு தின்னுவா. அதுல ஏதோ கொஞ்சம் வயிற்றுக்கு ஏதாவது சேராம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுட் பாய்சன். ஆமா ஆமா, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். பாத்து துர்கா, பொறுமையா. இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. உடம்புல இருக்கிற விஷம் எல்லாம் முறிஞ்சு காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு. நீ நல்லா ஆயிட்ட. கௌரி, கௌரி.
உடனே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியாம ஒரு மாதிரி திகைச்சு போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி உடனே இவளை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போலாம்னு நினைக்கும் போது நீங்க வந்துட்டீங்க. துர்காவை காப்பாத்தியும் கொடுத்துட்டீங்க. டாக்டர், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆனா என்னவோ அந்த விசாலாட்சி அம்மாவே வந்து எங்களை காப்பாத்தின மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், துர்காவை அந்த நிலையில பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் டாக்டர். அவளை இப்போ உயிரோட மீட்டு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், உங்க ஃபீஸ் பசியோட இருக்கிறவங்களுக்கு அன்னதானமா கொடுத்துருங்க. தேங்க்யூ டாக்டர். ம்